மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ஏன்னா நான் இது வாழ்க்கையில் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா என்ன அப்படின்றதுக்காக தான். இது காதளவுலேயும் நான் ஒரு சில இடங்களில் கேட்டிருக்கேன். ஆனால் கண்ணால் பார்த்தது கிடையாது. ஆனால் இது அந்த காலத்தில் இருந்தது, அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. கன்னிமார் ஓடை அப்படின்னு சொல்லி கொடைக்கானலில் கூட ஒரு இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி கன்னிமார் ஓடைன்றது அந்த ஒரு இடத்துல உள்ளது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆறுகளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உச்சி வெயிலில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விடிய காலம் 6 மணிக்கு மேலே இந்த மாதிரி ஆறு கிணறுக பக்கம் போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது முன்னோர்கள் மட்டும் இல்லை, இப்போ நமக்குள்ள காலத்துலேயுமே இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் எல்லாருமே இப்படி சொல்கிறத நானும் கேட்டிருக்கேன். 6 மணிக்கு மேலே கிணத்துல போய் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னுவாங்க. அந்த மாதிரி 12 மணி நேரத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இது உண்மையா பொய்யா அப்படின்றது நம்ம தெரிகிறத விட ஒரு சிலர் அதை நிஜமாக சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய அனுபவத்தில் அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கன்னிமார் ஓடையில் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் விடிய காலம்புற இரவுலேருந்து விடிய காலம்புற வரைக்கும் ஒரு 5 மணி வரைக்கும் அந்த கன்னிமார் கன்னிகள் அங்கே இருப்பாங்களாம். அதை கன்னி தேவதைகளாக என்ன சொல்கிறாங்க, அங்கே இருப்பாங்களாம். அவங்க பேசி சிரித்து அந்த தண்ணிக்குள்ளே நிற்பாங்களாம், தண்ணிக்குள்ளேயே இருப்பாங்களாம். இதை நிறைய பேர் காதால் கேட்டவங்க கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்கள் தெருவுக்கு பக்கத்து தெருவிலே ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் இறந்துட்டாங்க. அவங்க எங்கிட்ட சொல்லுவாங்க, எங்கள் ஊருக்கு கீழே எங்கள் தெருவுக்கு கீழே ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு ஒரு பொது கிணறு, குடி தண்ணி கிணறு. எல்லாருமே தண்ணி எடுக்க போவாங்க அந்த கிணத்துக்கு. அப்போது தண்ணி பஞ்சத்தில் விடிய காலம்புற கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி அந்த அம்மா அந்த ஊற்றுக்கு தண்ணி எடுக்க வருவாங்களாம். ஏன்னா விடிஞ்சிருச்சுன்னா எல்லோரும் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலத்துலலாம் வீடுகள் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இதெல்லாம் இல்லை. அவங்க சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு அந்த அம்மாவை பொறுத்தளவில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறாங்க. அப்போது அந்த கிணத்துக்கு தண்ணி எடுக்க வருவாங்களாம். தண்ணி எடுக்க வரும்போது பார்த்திங்கன்னா பேசி சிரிக்கிற சவுண்டு கேட்குமா. கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிக்கு வருவாங்களாம். 4:30 மணிக்கெல்லாம் அங்கே வருவாங்களாம் தண்ணி எடுக்க. அப்போ என்னடா இப்படி பேச்சு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பக்கத்தில் போனால் உள்ளே அந்த உருவங்கள்லாம் ஒன்றும் தெரியாதான். ஆனால் அவங்களுக்குள்ளேயே தெரியாத ஒரு பாஷை பேசி அவங்களா பேசி சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த மாதிரி அந்த அம்மா சொல்லுவாங்க. நான் அந்த நேரம் அந்த கிணத்துக்குள்ளே குடத்தை போட மாட்டேன், ஓரத்தில் வச்சுட்டு விடியட்டுன்ட்டு வெளியே உட்காந்துருப்பேன். வெளியெல்லாம் ரோட்டு மேலேயே தான் உட்காந்துருப்பேன். ஒரு 5 மணி ஆகி கொஞ்சம் விரிச்சோர்னா தான் நான் போய் திரும்ப எடுப்பேன். இப்படி எனக்கு ஒரு 4-5 டைம் நடந்திருக்கு. நான் கண்ணால் இப்படி காதால் நான் கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி நாயுடுபுரத்தில் இருந்தப்போ, கொடைக்கானலில் நாயுடுபுரம்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன். அந்த வேலை பார்த்ததுக்கு பின்னால் உள்ள ஒரு அண்ணன் இருந்தார். அந்த அண்ணனுமே எனக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கன்னிமார் ஓடைக்கெல்லாம் 12 மணி நேரத்துக்கு போகக்கூடாது, அது மாதிரி உச்சி வெயிலுக்கு அங்கே போகக்கூடாது, இந்த மாதிரி அதிகாலை நேரம் நைட்டெல்லாம் அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை மரத்து ஓடைன்னு ஒரு இடம் இருக்குதான். அந்த பச்சை மரத்து ஓடையில் இந்த மாதிரி ஃபால்ஸ் மாதிரி தண்ணி போகுமா. ஓடை மாதிரி ஆறு மாதிரி ஃபால்ஸ் மாதிரினாலும் ஆறு மாதிரி ஓடுமா. அந்த இடத்துல என்ன செய்வாங்களாம், நைட் நேரத்தில் அவங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் ஒரு வீடு இருக்குமா. ஆனால் இந்த சில அது என்ன, சில ஆவிகள் அது என்ன பண்ணுங்களாம், அந்த பாறையை சுரண்டுவாங்களாம். அப்போ அந்த நகம் அவங்களுக்கு எவ்வளோ ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு பாருங்கள். 1/2 கிலோமீட்டர் தாண்டி பாறையை சுரண்டுறது அவங்க காதுக்கு கேட்குமா. பாறையை சுரண்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். அப்புறம் தங்கத்தை கல்லெல்லாம் தூக்கி போட்டு அந்த கல்லில் போடுற சவுண்டு அவங்களுக்கு கேட்குமா. ஏன்னா நைட்டில் போய் எங்கேயோ எடுத்துகிட்டு வருவாங்களாம். எடுத்துகிட்டு விடிய காலம்புற அந்த இடத்துல இருக்காதான். ஆனால் நைட்டு மட்டும் அவங்க அதெல்லாம் வச்சு விளையாடுவாங்களாம். அந்த மாதிரியெல்லாம் அந்த அண்ணன் எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் ஒரு சில இடத்த பார்க்க போகும்போது, எங்கள் ஊரில் பிரகாசபுரம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பிரகாசபுரமில் மேலே டாப்பில் அந்த காலத்துலலாம் யாராவது ஒரு சிலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் குடியிருப்பாங்க. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு என்னோடய ஆயா சொன்ன கதை. எனக்கு அவங்க கதை சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் இருக்கும். அப்போ அந்த டாப்பில் ஒரு அம்மா குடியிருந்தாங்களாம்.
அந்த அம்மா வந்து அப்போ தான் முதல் அவங்களுக்கு குழந்த போல இருக்குது. அவங்க வீட்டுக்காரு தோட்டத்தில் உள்ள காய்கறிகளை விற்கிறதுக்காக கீழே மதுரை பக்கம் அந்த மாதிரி போயிருப்பார் போல இருக்குது. அப்போ இந்த அம்மா மட்டும் நைட் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அன்றைக்கி குழந்த பிறக்குன்னு தெரியலை. ரொம்ப வயிற்று வலி வந்து பாவம் நைட்டு 12 மணி 1 மணிக்கு வெளியே வரவும் உள்ளே போகவும் வெளியே வரவும் உள்ளே போகாமல் இருந்திருக்காங்க. ஏன்னா சும்மாவே சொல்லுவாங்க 6 மணிக்கு மேலே கதவை திறக்கக்கூடாது காட்டு பக்கத்துலன்னு சொல்லுவாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப வலி தாங்க முடியாமல் உள்ளே போய் படுத்துருந்துருக்காங்க. கத்திக்கிட்டு மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டாங்களாம். ஆனால் வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா குழந்த சவுண்டு கேட்டுச்சான். சரிங்களா, குழந்த கவுண்டு கேட்டுச்சான். பக்கத்தில் உள்ள எந்த கழிவுகளுமே இல்லையாம். குழந்த மட்டும் பக்கத்தில் கிடக்குதான், எந்த கழிவுகளுமே இல்லையாம். ஆனால் யாரோ வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ பண்ண மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இருந்துச்சு. ஆனால் யாருன்னு தெரில, ஏதோ ஒரு அம்மா வந்து எனக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வட்டாரத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து ஏதோ ஒரு நல்ல சக்தி கூட வந்து அவங்களுக்கு ஏதோ உதவி செஞ்சுருக்க மாதிரி எல்லோரும் சொன்னாங்க. அந்த கழிவுகளெல்லாம் அது சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது வந்து காலகாலத்துக்கும் அது பேசிக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப வருஷமாக அந்த கதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது உண்மையாக பொய்யான்றது நமக்கு தெரியாது, அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அதனால் இந்த மாதிரி வந்து ஓடையில் வந்து மத்தியான நேரத்துக்கு உச்சி வெயிலெலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நான் ஒரு இடத்துல வேலை செஞ்ச இடத்துல கூட பார்த்திங்கன்னா, நான் சில நேரம் நான் என்னோடய கவுண்டரில் தனியாக உட்கார வேண்டியதாக இருக்கும். அது பழைய வெள்ளைக்காரவங்களுடைய பில்டிங்கு. அந்த பில்டிங்கில் பார்த்திங்கன்னா நான் வேலை செய்யும்போது சில நேரம் வேலை செய்கிற பசங்கள்லாம் லோடு பாதி வழியில் நின்றுக்குச்சுன்னா அதை வண்டியை எடுக்கிறதுக்காக போயிடுவாங்க. அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஆஃபீஸ் வந்து தனியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு வந்து வெறும் தேக்கில் வந்து மரத்தால் இருக்கும் ஸ்டெப்பு. யாரோ ஷூ போட்டு இறங்கி வர மாதிரியே தெரியும். நான் ஓனர் வந்துட்டாரோ வேறு யாரும் உள்ளே இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அப்போ எனக்கு இந்த பயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்படியெல்லாம் நடந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.